Hi guys, welcome to the Castle Tamil. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜிம் லீடரான ஜாஸ்மைனுக்கும் அதே மாதிரி எலைட் 4 மெம்பரான ஃப்ளின்ட்டுக்கும் இடையில நடந்த பேட்டில் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போதான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா ஸோ கேட்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு கட்டத்தில் சினோ ரீஜனில் நம்ம ஆஷ் மற்றும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஜோத்தோ ரீஜனோட ஸ்டீல் டைப் ஜிம் லீடரான ஜாஸ்மைனை வந்து மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே இடத்துல வந்து பார்த்தோம்னா சினோ ரீஜனோட எலைட் 4 மெம்பரான ஃப்ளின்ட்டுமே வந்து அப்பியர் ஆயிருப்பார். ஸோ இவர் வந்து கம்ப்ளீட்லி ஃபயர் டைப் எக்ஸ்பர்ட். ஸோ ஃப்ளின்ட்டை பார்த்து நம்ம ஜாஸ்மைன் வந்து பார்த்தோம்னா ஃப்ளின்ட்டுக்கு அகைன்ஸ்டாக பேட்டில் சேலஞ்ச் பண்ணுவாங்க. இதை ஃப்ளின்ட்டுமே வந்து பார்த்தோம்னா அக்செப்டும் வந்து பண்ணிப்பாங்க. ஸோ இதை பார்த்து நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா பயங்கரமாக எக்ஸைட் ஆகிடுவார். எதனால்னா லைக் ஜிம் லீடரும் எலைட் 4ம் பேட்டில் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த டைம் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில வந்து பார்த்தோம்னா 1-on-1 போக்கிமான் பேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த டைம் நம்ம ஃப்ளின்ட் வந்து பார்த்தோம்னா இன்ஃபர்னேப்பை தான் சூஸ் பண்ணியிருப்பார். இது வந்து கம்ப்ளீட்லி ஃபயர் அண்ட் ஃபைட்டிங் டைப் கொண்ட ஒரு போக்கிமான். இதுக்கு அகேன்ஸ்டாக ஜாஸ்மைன் வந்து பார்த்தோம்னா லைக் அவங்களோட ஸ்டீலிக்ஸை வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து கம்ப்ளீட்லி லைக் ஸ்டீல் அண்ட் கிரவுண்ட் டைப் கொண்ட ஒரு போக்கிமான். ஸோ இதை பார்த்து நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா ஒரு ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா ஜாஸ்மின் அகேன்ஸ்டாக பேட்டில் பண்ண விஷயத்தை பற்றி டான் கிட்ட வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. அந்த டைம் டான் வந்து பார்த்தோம்னா ஸ்டீல் டைப் போக்கிமான் வந்து ஃபயர் டைப் அகேன்ஸ்டாக வீக்காக இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஆஷ் வந்து ரெஃபர் பண்ணுவார். லைக் ஜாஸ்மினோட ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான பார்ட்னரே வந்து பார்த்தோம்னா அவங்களோட இந்த ஸ்டீலிக்ஸ் தான் சொல்லி ரெஃபர் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆஷ் வந்து என்ன பண்ணுவார் வந்து பார்த்தோம்னா அவரோட இன்ஃபர்னேப்பை வர வச்சு இந்த பேட்டில் வந்து பார்த்தோம்னா பார்க்க வச்சிருப்பாரு. ஸோ அந்த டைம் ஜாஸ்மின் தான் அவங்களோட ஃபஸ்ட் மூவ் வந்து யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அது என்னென்னா அயன் டெயில் மூவ் வந்து யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ சீலிக்ஸுமே வந்து பார்த்தோம்னா அயன் டெயில் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண போயிடும். இதை வந்து பார்த்தோம்னா இன்ஃபர்னேப் வந்து டிஃப்ளெக்ட் பண்ணிடும். அதை தொடர்ந்து லைக் அந்த ஸ்டீலிக்ஸ் வந்து பார்த்தோம்னா சாண்ட்ஸ்டோம் அட்டாக்கை யூஸ் பண்ணி டேரெக்டாக அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும். இதுவுமே வந்து பார்த்தோம்னா இன்ஃபர்னேப் வந்து ரெப்பல் பண்ணிடும். அதுக்கு பிறகு லைக் நம்ம ஜாஸ்மின் வந்து கிரன்ச் மூவ் வந்து யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதனால ஸ்டீலிக்ஸுமே வந்து பார்த்தோம்னா கிரன்ச் மூவ் வந்து யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலான்னு கிட்ட வரும்போது இதை நோட் பண்ண நம்ம ஃப்ளின்ட் வந்து பார்த்தோம்னா ஃப்ளேர் பிளிட்ஸ் மூவ் வந்து யூஸ் பண்ண சொல்லிடுவார். இதனால இன்ஃபர்னேப்புமே வந்து பார்த்தோம்னா ஃப்ளேர் பிளிட்ஸ் மூவ் வந்து யூஸ் பண்ணி போய் அட்டாக் பண்ணதுனால லைக் ஸ்டீலிக்ஸ்க்கு ஒரு சிவியரான டேமேஜ் வந்து ஏற்பட்டு அதே இடத்துல வந்து டிஃபீட் ஆகிடும். ஸோ இந்த பேட்டிலோட முடிவில் ஃபைனலாக நம்ம ஃப்ளின்ட் வந்து வின் பண்ணிட்டாரு. ஸோ ஆல் தான் கைஸ் லைக் நம்ம ஃப்ளின்ட் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எலைட் 4 மெம்பராக வந்து இருக்கார். நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா அந்த ஃப்ளின்ட் கிட்ட வந்து நிறைய விஷயங்களுமே வந்து பார்த்தோம்னா கற்றுக்கிட்டாரு. ஸோ இதை தொடர்ந்து லைக் நம்ம ஆஷுக்கும் பாலுக்கும் இடையில சினோ லீக்ல பயங்கரமான பேட்டில் வந்து நடந்தது. ஸோ அதை பற்றின வீடியோ வந்துட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.